ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து பசங்களும் அவங்க அப்பாவும் வந்து வாழைக்காய் பஜ்ஜி கேட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு டீ டீ தான் வேணும்னாங்க அவங்க. உடம்பு சரியில்லை, அதனால டீயோட வாழைக்காய் பஜ்ஜி வந்து சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்களும் எங்களோட வந்து சாப்பிட. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இவன் பெரியவன் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஸ்கூலில் கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கேப்லாம் வந்து பஜ்ஜியும் செய்ய சொல்லியிருக்கிறாரு. இவன் பாருங்க, அவங்க அண்ணா பவுலில் இருக்க பாப்கார்ன் வந்து திருட்டுத்தனமாக எடுத்து சாப்பிட்றாரு. ஆல்ரெடி இவன் முடிச்சிட்டான், ஆனால் வந்து அவனோட இதில் இருந்து எடுத்து சாப்பிட்றான். டேய், ஹோம்ஒர்க் பிடிக்கலையா நீ? முடிச்சிட்டு தான் ஜாலியாக இருக்கியா? சூப்பரு. ஹாய். இன்னைக்கு உடம்பு முடியலன்னா சீக்கிரமா வந்துட்டீங்க போல. ஆமா ஆமா, ரொம்ப உடம்பு முடியல, அசைஞ்சிட்டே இருக்கு ஒரு மாதிரி. சளி பிடிச்சி ஃபுல்லா ரன்னிங் ஒரு மாதிரி இருக்கு. நல்ல கனங்க. ஓகே ஓகே, ரெஸ்ட் எடுங்க. வாய் ஒரு மாதிரியா இருக்குன்னா டீ கேட்டீங்க, டீ போடுறேன் நான். அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கு. செய்யற அதோட வாழைக்காய் பஜ்ஜியும் செய்யறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அவங்க சீக்கிரமா வந்துட்டாங்க. ஏற்கனவே அவங்க கிட்ட பேசும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஸோ வந்து வாய் ஒரு மாதிரியா இருக்குதுங்கிறதுக்காக வந்து பஜ்ஜி செஞ்சு கொடுமா, கொஞ்சம் அதை விட டீ கொடு அப்படின்னாங்க. ஸோ இப்போ பஜ்ஜி தான் செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து சட்னிக்காக இந்த தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். பஜ்ஜிக்கும் யூஸ் ஆகும், தோசைக்கும் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ தேங்காய் சட்னி தான் அரைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரமாக எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிட்டே தான் இருக்குது. முதல்ல எங்கள் 3 பேர்த்துக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் தொண்டை கட்டிட்டு குரல் வந்து கரகரன்னு தான் இருக்குது. ஒரு மாதிரியா இருமல் லைட்டாக இருக்குது. இன்னும் பெரியவனுக்கும் அவனுக்கும் லைட்டாக சளி இருக்குது. கழுத்து வேற பிடிச்சிக்கிச்சு இதில் அவனுக்கு. அவங்க அப்பாவுக்கு சுத்தமாகவே முடியல. இந்த சண்டே அவங்களுக்கு ரெஸ்ட்டும் கிடையாது. லாஸ்ட்டாக இங்கேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் முடிகிற ஸ்டேஜு. அதனால் ஒர்க்கே இருந்ததுனால சண்டே அவங்க டியூட்டிக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டயர்டும் கூட. அப்புறம் என்கிட்ட இருந்தால் அவருக்கும் சளி வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஏற்கனவே ஒருத்தருக்கு இருந்தால் ஒருத்தருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்க. இத்தனைக்கு தள்ளி தான் இருந்தார், எப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மழை வேற இங்கே விழுகுது. பகலில் வந்து நல்ல வெயில், ஆனால் வந்து சாயந்தரம் ஆனால் மழை வந்துடுது. பகல்லே மழை வரும்னு நினச்சேன், கொஞ்சம் மூடி வெயில் அடிச்சுட்டே இருந்தது. சாயந்தரம் சரி மழை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழைக்கு கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவருக்கு வாய் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னார். ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் நானும். நம்ம ஊரில் வந்து மழை அடிக்குதா வெயில் அடிக்குதான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வந்து எந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ஓவராக இருக்குதா இல்லை ஓகேவா இருக்குதான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். பசங்களும் பஜ்ஜி கேட்டாங்களா, சரி ஓகே எல்லாத்துக்கும் ஒன்று போல் செஞ்சிடலான்னு செய்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சட்னிக்கு வந்து வேணுங்கிற அளவு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு. பொட்டுக்கடலை வந்து நான் வந்து 2 ஸ்கூப் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு. 4 பச்சை மிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன் நான். தேவையான அளவு உப்பு. ஃபைனலாக சட்னியும் தாளிச்சிட்டாங்க. இன்னும் பஜ்ஜி தான் நம்ம சுடணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன். பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள எண்ணெய் சூடாயிரும். அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக பஜ்ஜி சுட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இந்த பஜ்ஜி மாவு தான் இருக்குது. ஸோ இந்த பஜ்ஜி மாவு வச்சு தான் பஜ்ஜி வந்து சுட போகிறேன். சக்தியில் கடலை மாவில் தான் எப்போ பண்ணுவேன், கடலை மாவு இல்லை. ஸோ இந்த பஜ்ஜி மாவும் வந்து செஞ்சிடலாம், அப்படியே இருந்தாலும் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக இதில் தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தேவையான அளவுக்கு வந்து பஜ்ஜி மாவு வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சின்ன பேக்கெட்னால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். 200 கிராம் தான். நீங்கள் ஒரு வேளை 1/2 kgனா நீங்கள் ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பஜ்ஜி மாவு சேர்த்துக்கோங்க. இது இன்ஸ்டன்ட்டு தான் இந்த பஜ்ஜி மாவு. இதுலேயே உப்பு, காரம், பெருங்காயத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிட்டு இப்படி ஒரு விஸ்க் இருந்தால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணியாக மட்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு எண்ணெய் நிறையா இழுக்கும்.
அதனால வேணுங்கிற அளவு கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணுங்கள். விஸ்க்கு தான் உங்களுக்கு பெட்ரு. நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணும்போது கூட சில டைம் கட்டி விழுந்துருது. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஓவர் கட்டியாது. நம்ம இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு தான் வந்து இருக்கணும் நம்மளுக்கு வந்து. இப்படி இருந்தால் பஜ்ஜி வந்து தண்ணி இழுக்காது. சரி இந்த அளவுக்கு இருந்தானா பஜ்ஜி வந்து எண்ணெய் இழுக்காது ஜாஸ்தி. அதனால இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இங்கே வந்து பஜ்ஜி மாவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டீக்கு தான் வந்து ரெடி பண்ணுறேன். அடுத்து பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். டீக்கு ரெடி பண்ணிட்டேன்னா அப்புறம் பஜ்ஜி வந்து சீவி போட்டு எடுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் டீ ஒரு சைடு வச்சுருக்கிறேன். ரெண்டு துண்டு இஞ்சி, ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காவும் இஞ்சியும் போட்டு டீ போடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்குல்ல, உடம்பு சரியில்லைல்ல யாருக்குமே. அதனால் இந்த மாதிரி போட்டு குடிக்கும்போது வாய்க்கு சூப்பராக இருக்கும். டீ ரெடி ஆகிற கேப்பில் வாழைக்காய் வந்து சீவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 சைடு நுனெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீவினா கரெக்டாக வரும் ஷேப் வந்து நம்மளுக்கு. எப்படி அழகாக வந்து ஒன்று போல் சீவிருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து ஷேப்பில் அழகாக சீவிக்கோங்க. 2 சைடு நான் சொன்ன மாதிரி 2 சைடு அந்த நுனா வந்து கட் பண்ணிட்டு சீவுங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி ஷேப் வந்து கிடைக்கும். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பஜ்ஜி போட்டு எடுக்கலாம் நம்ம. எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னா இந்த மாதிரி தான் நம்ம போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து இழுக்காது. போட்டதுமே பார்த்தீங்களா இப்படி மேலே எழுந்து வருதுண்ணா, இந்த மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் வெந்துடும். மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவில் உங்களுக்கு பஜ்ஜி வந்து எப்படி செய்யணும்னு உங்களுக்கு வந்து ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் கடலை மாவுலையும் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது நம்மளுக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க பாப்பா? இந்த நீங்க தானே கேட்டீங்க பஜ்ஜி செய்யற, இந்த டீ வச்சிருக்கிறேன், வாய் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால கேட்டுட்டு மறுபடியும் என்ன செய்யற அப்படின்னா, இல்ல நான் சொன்னா ஒரு வாய் ஒரு மாதிரி இருக்கு இது பண்ணிட்டு சும்மா சொன்னீங்க. சரியா நான் செஞ்சே கொடுத்துடலாமே கேட்டீங்களே அப்படின்ட்டு செய்யறேன். மனசு வரல. சரி ரொம்ப வாய் ஒரு மாதிரியா இருக்கு நீங்கல்ல, எனக்காக பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்மளுக்குள்ள என்ன நன்றி. ஓகே சரிம்மா. இருந்தாலும் எனக்காக செய்யறல, உனக்கு தான் உடம்பு சரியில்லை இருந்தாலும் பண்றல. என்ன பண்றது, 2 நாள் எனக்கு நீங்க செஞ்சீங்க, இப்ப நீங்க விழுந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நான் தான் செய்யணும். ஆள் இல்லாதப்போ நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி செஞ்சுக்க வேண்டியதா.
என்ன பண்றது, அம்மா அப்பாலாம் ஆமா வெனஸ்டே வராங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கம்பெனி தருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஆமா அப்படிதான் மாத்தி அதுக்கப்புறம் மாத்தி பசங்க செஞ்சுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. அதுக்கப்புறம் பசங்க கொஞ்சம் இதா இருப்பாங்க. ஆமா, அவங்க கூட பசங்க எல்லாம் தாத்தா பாட்டியோட போயிரும். ஆமா ஆமா அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தான். என்னடா நீங்களும் தாத்தா பாட்டி வந்துட்டாங்கன்னா அவங்க கூட தான் இது பண்ணுவாங்க. ஆமா, எப்பதான் ஏன்னா தாத்தா பாட்டி நிதர்சன் வருவாங்கன்னு. நீ என்ன பண்ணுவமா ட்ரெயின்ல வராங்க. சண்டே வருவாங்க, புதன்கிழமை வெட்னஸ்டே வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சூடா டீயும் போட்டாச்சு இந்த மலைக்கு. பாருங்க, பஜ்ஜியும் செஞ்சுட்டேன், தேங்காய் சட்னியும் செஞ்சாச்சு. இப்போ அவர் கொண்டு போய் கொடுப்போம், என்ன ரியாக்ஷன் பண்றாருன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுங்க? ரொம்ப நல்லா இருக்குப்பா. வாய்க்கு இப்பதான் ஒரு மாதிரி கொஞ்சம் கசப்பு ரொம்ப இதா இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் இதா இருக்கு. நல்லா நல்லா இருக்கா இல்ல வாய் கசப்பா இருக்கிறது இன்னும் கசப்பா இருக்கா? டேஸ்டா இருக்கா? நித்துக்குட்டி பிடிச்சிருக்குதா? எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்குதா? சாய்க்குட்டி எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குதா? டீ எடுத்துட்டு வரவா? ஓகே. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிஜமாவே. வாய்க்கு அவ்வளவு இதா இருக்கு. சட்னியும் பஜ்ஜியும் சூப்பரா இருக்கு. இதோட 3 டைம் சொல்லிட்டீங்க. ரொம்ப நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நல்லா இருந்தா சரிதான். அவங்க செஞ்சு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அவங்க முடிச்சுட்டு நானும் டீ குடிக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பஜ்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதுவும் பாருங்க எப்படி பண்றேன் பாருங்க, என்ன பண்றான்னு பாருங்க. அவர் யார டீல இது பண்ணி அவர் சாப்பிடுறாரு. அவரு என்னமா நல்லா இருக்கா? என்னடா அது பஜ்ஜி சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இங்க பாரு கீழே எல்லாம் எப்படி சிந்தி வச்சிருக்கு பாரு டீய. சாப்பிடு. ஓகே, எப்படி பிடிச்சிருக்கா அப்படி சாப்பிடு. நீ என்னம்மா சட்னி வச்சு இது வச்சு சாப்பிடுறியா? நல்லா இருக்கா? ரொம்ப டேஸ்டா இருக்கா? எங்க சாப்பிட்டு காமி பாப்போம். எதுவா சாப்பிடு. என்னடா வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட சொன்னா உள்ள வாழைக்காய் சாப்பிட்டுட்டு இருக்க. டேஸ்ட் நல்லா இருக்கா? சரி.